சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஆறுமுகம் தாமரையை கடத்தி தாமரை கழுத்துல ஆறுமுகம் தாலி கட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஆறுமுகம் பார்த்தா சாவித்திரி கிட்ட போய் பணத்தையும் வாங்கிறாரு. பணத்தை வாங்கிட்டு அப்பாடா 5 லட்ச ரூபா கிடைச்சிச்சு, நல்லா செலவழிக்கலாம், இனி பணத்துக்கு எங்கேயும் போய் வேலை பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வேகமாக வாங்கிட்டு ஆறுமுகம் பைக் எடுக்கவும் அப்போதான் பார்த்தா அதை சேதுவும் கருப்பும் பார்த்துறாங்க. மாப்பிள்ள அது ஆறுமுகம் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொன்னதும் மாமா ஆமாம் மாமா ஏய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்பும் கத்தவும் இங்கே பார்த்தா ஆறுமுகம் பார்த்துட்டு ஐயோ பார்த்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி வேகமாக அங்கேருந்து ஓட பார்க்கவும் டே அங்கேயே நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் கருப்பும் பார்த்தா வேகமாக வராங்க. சேதுவும் கருப்பும் ஆறுமுகத்தை பிடிச்சிட்டு டேய் நீ என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க, அதுவும் இந்த நேரத்துக்கு இங்கே நீ முதல்ல எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கருப்பும் சேதுவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ணே எப்படின்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கேட்கவும் டேய் நான் முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, நீ முதல்ல எப்படி இங்கே வந்த, நீ எதுக்கு இங்கே வந்த, அதுவும் இந்த நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் பார்த்தா கருப்பு மாப்பிள்ள கையில் ஏதோ பை வச்சிருக்கியான், எதுவும் இங்கே எதுவும் ஆட்டையை போட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்கவும் அண்ணே அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் இங்கே வேகமாக பார்த்தா பை எடுத்துட்டு ஆறுமுகம் மறைக்கவும் டேய் என்னத்தை நான் மறைக்கிற, என்னத்தை எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவும் கருப்பும் ஆறுமுகத்தை மிரட்டி கேட்கறத பார்த்தா சாவித்திரி ஜன்னல் வழியாக பார்த்துருது. ஐயோ போச்சு, இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டானா இன்னி என்னென்னலாம் நடக்க போதோ தெரியலையே, இவ கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ள நான் போய் சேர்ந்துருவேன் போல அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கடந்து பயத்தில் திணறிக்கிட்டு கிடக்கு. பூச்சு எப்படியும் இவன் கையில் பணத்தை இருக்குத பார்த்துருவாங்க, பார்த்தா எப்படியும் இங்கே தான் வாங்கணும்னு தெரிஞ்சும் போயிடும், அதுவும் 5 லட்சம் ரூபாய், இவ்வளோ பணம் இவங்கிட்ட இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, எப்படியும் சொல்லி தொலைஞ்சிருவேன், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் வேகமாக பார்த்தா சாவித்திரி அடியே தாமரை கத்திரி பணம் காணாமல் போச்சு, ஐயோ திருடு அப்படின்னு சொல்லி கத்திரி அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும்மா எதுக்குமா அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லுவோம் ஐயோ சொன்னதை கேளுடி, ஆறுமுகம் சேதுக்கிட்டையும் கருப்புக்கிட்டையும் சிக்கிக்கிட்டான், அந்த பணத்தை சேதுவும் கருப்பும் பார்த்தாங்கன்னா நம்ம கொடுத்தது ஆறுமுகம் தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான், நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம், கத்தி தொலைடி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் தாமரையும் பார்த்தா ஐயோ திருடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தாமரையும் கத்திக்கிட்டு இருக்கு. மாப்பிள்ள உள்ள கத்திர சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கருப்பு சொன்னதும் மாமா அப்ப உள்ள இருந்து தான் பணத்தை திருடி இருக்கியா மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. யோ பைய காட்டு அப்படின்னு சொல்லி இங்க கருப்பு பார்த்தா பைய பார்க்கவும் அதுல 5 லட்ச ரூபா பணம் இருக்கு, இம்புட்டு பணம் இங்க இருந்து தான் திருடினியாடா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் அண்ணே அதெல்லாம் இன்னும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் சொல்றாரு. வேகமாக பார்த்தா வீட்டில் லைட்டெல்லாம் போட்டு எல்லாரும் என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் அண்ணே வீட்டில் இருந்த பணம் காணாமல் போச்சுனே, நீ கல்யாணத்துக்காக கொடுத்துருந்த பணம் காணாமல் போச்சுனே, திருட்டு போச்சுனே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் அப்போ தான் பார்த்தா ஆறுமுகம் ஓ நீங்கள் தப்பிக்கிறதுக்கு ஏன் மேலே திருட்டுப்படி போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஐயோ நான் அதெல்லாம் திருடலை அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் சொல்லும்போது அப்போ தான் பார்த்தா சேதுவும் கருப்பும் ஆறுமுகத்தை போட்டு அடின்னு அடிச்சு ஏண்டா வீட்டில இருந்து திருடினது மட்டும் இல்லாம நீ திருடலைன்னு வேற போய் சொல்லிக்கிட்டு இருக்கியா, நல்ல வேலைக்கு நாங்க உன்னைய பார்த்தோம், இல்லைன்னா அப்படியே பணத்தோட திருடிட்டு ஓடிருப்பையில, நல்ல வேலைக்கு நான் உங்களை பார்த்ததுனால பிடிக்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் கருப்பும் பார்த்தா ஆறுமுகத்தை பிடிக்கிறாங்க. அப்பதான் பார்த்தா ராஜாங்கம் திருடலைன்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கியா சன்னாசி போலீஸ்க்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லி ராஜாங்கமும் சொல்லிடுறாரு. அப்பதான் பார்த்தா போலீஸ்ல இருந்து ஆட்களும் வந்துடுறாங்க. ஆறுமுகத்தை பார்த்தா ராஜாங்க வீட்டுல பணம் திருடின கேஸ்ல ஆறுமுகத்தை போலீஸ் பிடிச்சிட்டும் போயிடுறாங்க. இங்க ஆறுமுகம் பார்த்தா சாவித்திரியை முறைச்சு பார்த்துக்கிட்டே போகவும் வீட்டில் பணத்தை திருடினது என் மேலே பழியா போட்டீங்க, இந்த கல்யாணத்தை எப்படி நடத்த விடுறேன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் நினச்சிக்கிட்டே போகவும் சாவித்திரியும் தாமரையும் பார்த்து ஆறுமுகத்தை பார்த்துட்டு அப்பாடா இவன் தொல்லை இனிமேல் நமக்கு இல்லை, எப்படியாவது சேது தாமரை கழுத்தில் தாலி கட்டினா மட்டும் போதும், தாலி கட்டினதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிறாங்க.